ஒரு சின்ன எதுனாலும் பங்களாவில சாரி சாரின்னு சொல்லுவீங்க. ஓங்கறீங்களே, சாரி கிடையாதா? அது ராஜசேகர் எம்டியோட பங்களா. இது சாதாரண ராஜசேகரனுடைய வீடு. அதை ஒதுக்காதீங்க, அது எனக்கு. பங்களாவில இதை நான் சாப்பிட்டா எச்சல்னு சொல்லுவீங்க. இங்க அமிர்தமா எனக்கு கிடைக்கிறதே இதுதானே. என்னங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்பேன். அதுக்கும் நீங்க சரின்னு தான் சொல்லணும். இந்த வீட்டுக்கு வந்தாதான் உன் காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்குவியே. சொல்லு. நான் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும். எப்ப என்ன விட்டு விலகி இருந்தேன்? சதா பக்கத்துல தானே இருக்க. அது இல்லைங்க, நான் இறந்ததுக்கு அப்புறமும். நீ என்ன சொல்ற? ஆமாங்க, நான் இறந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியே எங்கேயோ கொண்டு போய் என்ன புதைச்சிடாதீங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்திலே என்ன புதைச்சிருங்க. அப்பதான் உங்க பக்கத்திலே இருக்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கும். பைத்தியக்காரி, நான் முந்திக்கிறனோ இல்ல நீ முந்திக்கிறியோ? நடக்கிற காரியத்தை யார் தடுத்து நிறுத்த முடியும்? இப்ப நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது, அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. செல்லம், அங்க என்னடி பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? வாங்கண்ணே. என்ன திடீர்னு? நீ என் கூட வா. எங்கண்ணே? நீ ஒரு வேலைக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்தியே. ஆமா, செல்லம் இன்னசென்ட் கேர்ள், வேலையெல்லாம் சுத்தமா இருக்குமே. வாடாண்ணா. இதுக்கு காரணம் யாரடி? சொல்லு. நீ இந்த நிலைமையில இருந்தா அந்த அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கும் தான். ஏய், என்கிட்ட மட்டும் சொல்ல, நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்?